சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ரிப்பன் வடகம் தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் ஜவ்வரிசி நாளே ஊற வச்சது, 7 கப்பு அரிசி மாவு, பச்சை மிளகாய் 6 வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, 3 எலுமிச்சம்பழம். ஏன்னா எலுமிச்சம்பழம் புழியறது நல்லா வெண்மையாக இருக்கும். காஞ்சதுன்னா வடகம் நல்லா வெள்ளை கலராக இருக்கும். அதுக்காகத்தான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறோம். இதில் இப்போ முதல்ல குக்கரில் ஒரு 10 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம நாள் ஊற வச்சுருந்த 2 டம்ளர் ஜவ்வரிசியை அதில் கொட்டி நல்லா கிளறணும். அப்புறம் அந்த உப்பையும் அதில் சேர்க்கணும். அப்புறம் பச்சை மிளகாயை பொடி பொடியாக மிக்சியில் அரைச்சி இந்த கொதிக்கிற ஜவ்வரிசியோடு சேர்த்து கலக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது வெந்த பின்னாடி அரிசி மாவையும் அதில் கொட்டி நல்லா கிளறணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அடி ஒட்ட கிளறணும். பின்பு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நல்லா கலக்கி எடுக்கணும். நல்லா கலக்கி எடுக்கிறப்ப நல்லா அது பரவலாக இருக்கும். அப்புறம் காஞ்சுன்னா வடம் நல்லா வெண்மையாக இருக்கும். நமக்கு இந்த ரிப்பன் வடகம் புழிஞ்சதுன்னா அந்த முறுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு மொட்டை மாடியாக இன்றைக்கி நான் பால்கனியில் தான் பிழிஞ்சிருக்கிறேன். மொட்டை மாடியில் ஜாஸ்தி கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் பால்கனியில் தான் அது பிழிஞ்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக வெயில் வந்ததுனால போக முடியலை. அதனால் பால்கனியில் ஒரு துணியை விரித்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நம்ம ரிப்பன் பக்கோடாவுக்கு உண்டான அந்த அச்சை அதில் போட்டு அப்படியே நடுக பொழிஞ்சு எடுக்கணும். நல்லா ஒட்டாத பதம் வருதான் பார்த்து. அதான் இப்போ பால்கனியில் தான் நான் இந்த ரிப்பன் வடம் பிழிஞ்சிருக்கிறேன். அது ஒரு வடமும் இந்த அச்சில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தொட்டுட்டோன்னா கையில் ஒட்டாது. அதான் அதுக்கப்புறம் இதை நல்லா காய வச்சு ஒரு 2-3 நாள் சேர்த்தாப்பில் காயணும். காஞ்சதுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகும். நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கரகரான கிறிஸ்பியாக பொரியும். இதான் காய வச்ச வடகம். இது நல்லா ஜவ்வரிசி சேர்த்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் ஜவ்வரிசி சேர்க்குறோம். வெறும் அரிசி மட்டும் போட்டோம்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இது நல்லா மொறுமொறுன்னு பொரியும், நல்லா பெருசாக பொரியும். அதுக்காக சேர்க்குறோம். இது பொரித்த வடகம், ரிப்பன் வடகம் இந்த மாதிரி இருக்குது. இது இந்த வெயில் காலத்தில் பண்ணி எல்லோரும் பயன்பெறணும். இந்த லாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி.